எது சின்ன பாவம், எது பெரிய பாவம்? ஒரு ஞானியிடம் 2 பேர் வந்தனர். ஒருவன் வந்ததோடு கேட்டான், நான் ஒரு பெரிய பாவம் செய்து விட்டேன், என் மனம் அதை நினைத்து தினமும் துடிக்கிறது. அடுத்தவன் ஞானியிடம் சொன்னான், நான் இவர் அளவிற்கு பெரிய பாவம் செய்யவில்லை, சின்ன சின்ன பொய்கள், சின்ன ஏமாற்றங்கள் இப்படி நிறைய செய்துள்ளேன், தண்டிக்கும் அளவிற்கு இவையெல்லாம் பெரிய பாவங்களா என்ன? ஞானி சிரித்தார். முதல் ஆளிடம், நீ போய் பெரிய பாறை ஒன்றை தூக்கி கொண்டு வா என்றார். இரண்டாம் அவனிடம், நீ போய் இந்த கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வா என்றார். இருவரும் அவ்வாறே செய்தனர். முதலாம் அவன் ஒரு பெரிய பாறையை தூக்கி வந்தான். அடுத்தவன் கோணி நிறைய சிறு கற்களை பொறுக்கி கொண்டு வந்தான். இப்போது ஞானி சொன்னார், சரி, இருவரும் கொண்டு வந்தவற்றை சரியாக எந்த இடத்தில் எடுத்தீர்களோ அங்கேயே திரும்ப போட்டுவிட்டு வாருங்கள் என்றார். முதலாம் அவன் பாறையை எடுத்து கொண்டு போய் எடுத்த இடத்தில் வைத்துவிட்டு திரும்பினான். இரண்டாம் அவன் தயக்கத்துடன், இவ்வளவு கற்களை நான் எப்படி சரியாக அவை இருந்த இடத்திலேயே வைக்க முடியும் என்று கேட்டான். ஞானி கேட்டார், முடியாதல்லவா? அவன் பெரிய தவறு செய்தான், அதற்காக வருந்தி அழுது மன்னிப்பு கேட்டு அதன் மாற்று பரிகாரம் செய்து அவன் மீட்சி அடையலாம். நீ சின்ன சின்னதாக 1000 தவறுகள் செய்தும் அவை பாவம் என்று கூட உணராதவன், யாரெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது கூட உனக்கு நினைவிருக்காது. அவனுக்கு மீட்சி சுலபம், உனக்கு தான் மீட்சி என்பது மிக கடினம். சிறு துளிகள் பெருவெள்ளம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.